இப்போ நேற்று மோடி ஒன்று பேசியிருக்காரு, ஏங்க பேட்டி கொடுக்குறது இல்லைன்னா பத்திரிகையெல்லாம் நடுநிலையா இல்லை. இந்த விவசாயிகள் போராட்டத்தின் போது நாங்கள் போயிருந்தேன். அப்போ அங்கே விவசாயிகள் சாதாரணமாக கோதி மீடியான்னு சொல்கிறோம், அவங்கள உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறது. இதற்கு முன்னால் மோடி எப்பொழுதுமே பேசுகிறாத அளவிற்கு மதவெறி பேச்சுகளை பேசுகிறார். இன்னைக்கு மோடி அப்படி பேசுவதற்கு காரணம் அவருக்கு உளவுத்துறை மூலமாக வரக்கூடிய தரவுகள், செய்திகள், அது அவருக்கு உற்சாகமூட்டக்கூடியதாக இல்லை. 58 விழுக்காடு மக்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை. எந்த குதிரை ஜெயிக்கும்னு நம்ம ரேஸ் கோர்ஸில் இருக்கிறோம். அப்படி அந்த மனநிலைக்கு மக்களை கொண்டு வருகின்ற வேலையைத்தான் பிரசாந்த் கிஷோரோ இவரை போன்றவர்களோ. வாட்ஸ்அப்புக்கு ஒன்றும் அதை வச்சு தானே பிஜேபி தன்னுடைய அரசியலை பரப்ப முடியும். மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய அரசியல் சூழல், அதிலே நம் ஊடகங்களுடைய பங்கு, ஊடகங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி மற்றும் பல விஷயங்கள் பற்றி நாம் உரையாடவிருக்கிறோம். நம்மோடு உரையாடவிருப்பவர் இடதுசாரி செயற்பாட்டாளர் திரு மருதையன் அவர்கள். அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். பொதுவாகவே இந்த கோடி மீடியா என்கிற ஒரு வார்த்தை பரவலாகவே புழக்கத்தில் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். நிறைய ஆங்கில ஊடகங்கள், வட இந்திய ஊடகங்கள் பெரும்பாலும் பிஜேபி ஆதரவு அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுத்திருப்பதை நம்ம பார்க்குறோம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிஜேபி 3வது முறை வரப்போகிறது, அல்லது 400 தொகுதிகள் 320 தொகுதிகள் அப்படின்னு அவங்க சொல்வது ஒரு பக்கத்தை தாண்டி, இந்த மீடியாக்கள் தொடர்ச்சியாகவே மோடி தான் மீண்டும் 3வது முறையாக ஆட்சிக்கு வரப்போகிறார் அப்படின்னு ப்ராஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம். இப்படிப்பட்ட சூழலில் கரண் தாப்பர் பிரசாந்த் கிஷோரை நேர்காணல் எடுத்த ஒரு வீடியோவுமே பெரிய அளவில் பரபரப்புகளாக இருக்கிறது. இந்த ரெண்டுக்கும் இடையிலான அந்த வித்தியாசங்கள் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்க்குறீங்க? இப்போது கோதி மீடியா அப்படின்றது இப்போ மோடி ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்தே கடந்த 10 ஆண்டுகள்லேயே அப்படி ஒரு அன்கிரிட்டிக்கலான அணுகுமுறை அப்படின்றது மக்கள் மத்தியிலேயே அது புழக்கத்துக்கு வந்துருச்சு. இப்போது பொதுவாக சொல்வது என்னென்னா, வட இந்தியாவில் மோடி ஆதரவு இருக்கக்கூடிய இடங்கள்லேயே கோதி மீடியா அப்படின்னு மக்கள் வழக்கில் பேசுகிறது. இந்த விவசாயிகள் போராட்டத்தின் போது நாங்கள் போயிருந்தேன். அப்போ அங்கே விவசாயிகள் சாதாரணமாக கோதி மீடியான்னு சொல்கிறதும், அவங்கள உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறதும், அந்த அளவுக்கு அது தனிமைப்பட்டிருக்குது. ஒரு செக்ஷன் மத்தியில் தான் அதுக்கு செல்வாக்கு இருக்குது. இன்றைக்கி கிட்டத்தட்ட அது ஒரு கேலி பொருள் மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் அதுதான் பெரும்பான்மை. அதனுடைய தலைவர் அர்னாப் கோஸ்வாமி, வெவ்வேறு படிநிலைகள் இருக்கிறாங்க. இப்போ இந்த கருத்துருவாக்கம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் செல்வாக்கு செலுத்தியிருக்குது. அது நீங்கள் 2019 வரைக்கும் கூட சொல்லலாம். மிகப்பெரிய ஃபெயிலியர் டிமானிட்டைசேஷனாக இருக்கட்டும், அல்லது கோவிடாக இருக்கட்டும், அந்த நேரத்திலலாம் அவங்க முட்டு கொடுத்து சமாளித்து எவ்வளோலாம் பண்ணாங்க. ஆனால் போக போக அதனுடைய செல்வாக்கு என்பது எக்ஸ்போஸ் ஆகிட்டு வருது. ஒரு வித்தியாசம், நம்ம எமர்ஜென்சி காலத்தில் தூர்தர்ஷன் மட்டும்தான், அவங்க சொல்கிறது மட்டும்தான். மற்ற ஊடகங்களில் சென்சார்ஷிப் இருந்தது. இப்போ சென்சார்ஷிப் இருக்கும்போது நம்ம வெள்ளையாக விடுவாங்க, இல்லை கேலி செய்து கட்டுரை வெளியிடுவாங்க. இந்த இந்த வடிவத்தில் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதில் உள்ள ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, உண்மை நமக்கு வரல, அரசாங்கம் சொல்கிறது மட்டும்தான் வருது என்பது அன்று மக்களுக்கு தெரிந்திருந்தது. இன்றைக்கி பத்திரிகை சுதந்திரம் நிலவுகிறது என்ற ஒரு மயக்கத்தை உருவாக்குறதுக்கு அதன் ஊடாக மோடிக்கு ஆதரவாக இப்போ நேற்று மோடி ஒன்று பேசியிருக்காரு, ஏங்க பேட்டி கொடுக்குறது இல்லைன்னா பத்திரிகையெல்லாம் நடுநிலையாக இல்லை, அதனால தான் நான் கொடுக்குறது இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இதுக்கு மேலே எப்படி நடுநிலையாக இருக்கிறது, இதுக்கு மேலே எப்படி ஜால்ரா அடிக்கிறதுன்னு நம்ம தான் யோசிக்கணும். இந்த கான்டெக்ஸ்டில் தான் இப்போது இந்த நீங்கள் சொன்ன கரண் தாப்பர் பிரசாந்த் கிஷோர் பேட்டி வந்திருக்கு. அந்த பேட்டியுடைய முக்கியத்துவம் என்ன எனக்கு என்னப்படுது அப்படின்னு சொன்னால், இப்போது தேர்தல் கிட்டத்தட்ட 5வது ஃபேஸ் முடிஞ்சிருச்சு. இப்போது அவரை கூப்பிட்டு ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. இந்த தேர்தல் நிகழ்ந்து கொண்டு இருக்கும்போது ஒரு எக்ஸிட் போல் எடுத்து டேட்டா அடிப்படையில் ஊகங்கள் வெளியிடக்கூடாது அப்படின்றது தேர்தல் ஆணையத்தினுடைய விதி. தேர்தல் நடப்பதற்கு முன்னால் முதல்ல சிஎஸ்டிஎஸ் லோக்நிதி சர்வே வந்தது. 10,000 சாம்பிள் வச்சு அவங்க எடுத்திருந்தாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, பிஜேபிக்கு ஒரு லேசான எட்ஜ் இருக்குது, மற்றபடி மக்களிடம் விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், அக்னிவீர் இதில் எல்லாத்துலேயும் அதிருப்தி இருக்குது. ராமர் கோயில் ஒன்றும் போனி ஆகலை. அப்புறம் தேர்தல் ஆணையத்தின் மீது மக்களுக்கு, பெரும்பான்மையான மக்களுக்கு 58 விழுக்காடு மக்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை. இதெல்லாம் அன்றைக்கி வந்திருந்தது. அதுக்கு பிறகு அடுத்தடுத்து தேர்தல் நடந்துட்டு இருக்குது. இப்போ இந்த தேர்தல் நடந்து கொண்டு இருக்கும்போது யோகேந்திர யாதவ் இது போன்ற சிலர் ஃபீல்டுக்கு போய் மக்கள்கிட்ட கருத்து கேட்டு அதன் அடிப்படையில் தங்கள் அபிப்பிராயங்களை வெளியிடுறாங்க. இப்போ பிரசாந்த் கிஷோர் 303+ மோடி வெற்றி பெறுவார்
மோடியினுடைய இமேஜ் வந்து லேசாக டேமேஜ் ஆகிருக்கு. ஆனால் அதுக்கு மாற்று யாரும் இல்லைன்றதுனால ஆட்டோமேட்டிக்காக மக்கள் அந்த பக்கம் இருக்கிறாங்க. இந்த மாதிரி கருத்துக்களை ஒரு தேர்தலுக்கு முன்னாலேயே இந்தியன் எக்ஸ்பிரஸ் நடத்தின ஒரு நிகழ்ச்சியில் வந்து இதை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இப்போ முதல்ல இதுக்கு முன்னால் பர்காதத்துக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். அந்த பேட்டியில் சொல்கிறாரு. அதை ஒட்டி நிறைய விமர்சனங்கள் வந்ததை ஒட்டி தான் இந்த கரண் தப்பார் பேட்டி. இப்போ கரண் தப்பார் வந்து ஒரு என்ன பேசிஸில் இதை சொல்கிறீங்க அப்படின்ற ஆர்குமெண்ட்டை வந்து ஒரு சரியான புள்ளியில் அவர் கையாண்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ஊகங்கள்லாம் சொல்லிட்டார். இப்போ ஊகங்களுக்கு மறுப்பு எப்படி சொல்ல முடியும்? என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, யோகேந்திர யாதவ் அப்படி சொல்கிறாரு, அப்படி கேட்டாக்க வாதம் பண்ணிக்கிட்டே போகலாம். அப்போ என்ன பேராமீட்டர்? இதில் பேராமீட்டர் வந்து மோடியை பேராமீட்டராக வைக்கிறார். மோடியுடைய பேச்சு, நடத்தை, அவருடைய தேர்தல் பிரச்சாரம் எப்படி இருக்குது? அவர் இதுவரை இந்த நாட்டில் யாரும் காணாத அளவிற்கு, இன்னும் சொல்லப்போனால் இதற்கு முன்னால் மோடி எப்பொழுதுமே பேசுகிறாத அளவிற்கு மதவெறி பேச்சுகளை பேசுகிறார். முரண்பாடாக பேசுகிறாரு, ரொம்ப தரந்தாழ்ந்து பேசுகிறாரு அப்படின்றதெல்லாம் பட்டியல் போட்டு சொல்கிறார். அது நமக்கு தெரியும். அது ஒன்றும் ஒரு கணக்கே இல்லை. அந்த அளவுக்கு இழிவான முறையில் இறங்கியிருக்கிறார். இப்போ இதை வந்து கோடி காட்டி சில விஷயங்களை சொல்லி அவர் கேட்குறாரு. பிரசாந்த் கிஷோர் அவர் எப்போவுமே அப்படி தாங்க பேசுகிறாரு அப்படின்னு சமாளிக்கிறார். அது ஃபேக்சுவல் அல்ல, அது உண்மையிலிருந்து அவர் பேசலை. அதை முட்டு கொடுத்து சமாளித்து அப்படி பேசுகிறார். ஆனால் மோடி எப்பொழுதும் அப்படி பேசவில்லை என்பதற்கு பிரசாந்த் கிஷோருடைய நேர்காணல்லே தரவுகள் இருக்குது. பர்காதத்து கொடுத்த நேர்காணலில் மோடியினுடைய இமேஜை பற்றிய மதிப்பீடு அவர் சொல்கிறார். மோடி வந்து முதல்ல குஜராத் படுகொலை நடந்து குஜராத்தில் செல்வாக்கு பெறும்போது ஹிந்து ஹிருதய சாம்ராட், இந்து மக்களுடைய இதய நாயகன் அப்படின்ற இடத்துல இருந்தார். அதிலிருந்து படிப்படியாக முன்னேறி வந்து இன்று உலக அளவில் போற்றப்படுகின்ற ஒரு ஸ்டேட்ஸ்மேன், ராஜதந்திரி என்ற இடத்துக்கு வந்துட்டார். இப்போ என்ன அப்படின்னா, அந்த ராஜதந்திரி என்ற அந்த இமேஜில் லேசாக அடிபட்டுருக்குது அப்படின்றது தான் அவர் பர்காதத்துக்கு சொல்கிறது. அப்போ அவருடைய கூற்றுப்படியே இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் குறைச்சிக்கிட்டு அந்த வேலையை வந்து கீழே இருக்கக்கூடிய ஹெச் ராஜா, அண்ணாமலை, இன்ன பிறர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு விட்டுட்டு அப்படி தான் இது வரைக்கும் நடந்துட்டு இருந்தது. இன்றைக்கி மோடி அப்படி பேசுவதற்கு காரணம் அவருக்கு உளவுத்துறை மூலமாக வரக்கூடிய தரவுகள், செய்திகள், அது வந்து அவருக்கு உற்சாகமூட்டக்கூடியதாக இல்லை, அல்லது கவலை அளிப்பதாக இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு தீவிரமாக இப்படி பேசி அதன் மூலம் தனக்கு ஏற்கனவே இருக்கிற வாக்கு வங்கியையாவது காப்பாற்றி கொள்ள முடியுமா என்ற முயற்சியில் அவர் ஈடுபட்டிருக்கிறார் என்பது தான் உண்மை. அப்போ இந்த பாயிண்டில் நின்று பேசும்போது தான் அவரால் அதுக்கு விளக்கம் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஊகம் வெளியிடுறீங்களே, 303+ன்னு சொல்கிறீங்களே, எவ்வளவு நம்பிக்கையாக இருக்கிறீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு அவருடைய பதில், எவ்வளோ நம்பிக்கையாக இருக்கிறேனோ அவ்வளோ நம்பிக்கையாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு மழுப்பலாக சொல்கிறார். அதுக்கு பிறகு தான் ஹிமாச்சல் பிரதேசில் இப்படி தானே சொன்னீங்க, அப்படி ஆயிடுச்சேன்னு உடனே அவர் கம்ப்ளீட்டாக நிதானம் இழந்து அவர் மேலே பாய தொடங்குகிறார். ஹிமாச்சல் பிரதேச விஷயத்தில் அவர் ட்வீட் பண்ணியிருக்கார், காங்கிரஸ் படுதோல்வி அடையும் அப்படின்னு. அதை எடுத்து பல நாளேடுகள் அதை போட்டிருக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் அவர் கேட்குறாரு. இவர் என்ன கேட்குறாரு, அவர் கலந்த பார்ட்ட நான் பேசினா வீடியோவை காட்ட முடியுமான்றார். வீடியோ இதுக்கு காட்டணும், ட்வீட் பண்ணியிருக்காரு இல்லையா? அப்போது அதுக்கு பிறகு கீழே தரம் இறங்கி அவரை தாக்க தொடங்குறாரு. அது வந்து பிரசாந்த் கிஷோர் என்ற இமேஜ் இருக்கு இல்லையா, அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணலான்றதுக்காக தான் அவரை இறக்கியிருக்காங்க. அந்த இமேஜ் வந்து தகர்க்கப்பட்டிருக்கு. நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஊகம் வெளியிடுவோருக்கு பின்னால் நம்ம போகக்கூடாது. நம்ம வேலை என்ன அப்படின்னாக்கா, எது சரி எது தவறு, பிஜேபி என்ன சொல்லுது, காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ அல்லது திமுக மேனிஃபெஸ்டோ என்ன சொல்லுது, அதில் எது சரி எது தவறு என்ற விஷயங்கள்லேருந்து நம்ம இடை போட்டு பார்க்கணுமே தவிர, எந்த குதிரை ஜெயிக்கும்னு நம்ம வந்து ரேஸ் கோர்ஸில் இருக்கிறோம் அதை பற்றி சொல்லி அதன் மேலே பணத்தை கட்டுவோன்றது, அப்படி அந்த மனநிலைக்கு மக்களை கொண்டு வருகின்ற வேலையைத்தான் பிரசாந்த் கிஷோரோ இவரை போன்றவர்களோ பத்திரிகையாளர்ன்ற போர்வையில் அதை செய்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டிலையுமே கூட நம்ம பார்த்தோம்னா, இப்போ பொதுவாக கருத்து கணிப்புங்கிறது அதுக்கு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்குது. பல பத்திரிகைகள் பல ஆண்டுகளாக, இன்னும் சொல்லப்போனால் வந்து டிவி சேனல்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடி இருந்தே கருத்து கணிப்புகள் வந்திருக்கிறது. சில சமயம் அது துல்லியமாக இருக்கும், சில சமயம் தவறி போகும். இது வந்து அதுக்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கலாம். ஆனால் இப்போ வந்து நம்பவே முடியாத அளவுக்கு கருத்து கணிப்புகள் வருதில்ல. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்திருக்கிறதுன்னு ஒரு தோற்றம் இருக்கிறது. அப்படியே இருந்தால் கூட 3% வாக்கு வங்கி உள்ள பிஜேபிங்கிறது 2 மடங்கு 6% கூட வாங்கியிருக்கலாம். ஆனால் அது அதிமுக விட அதிகமாக வாங்கும்,
அதிகமான இடங்களில் அதிமுகவோட வெற்றி பெறுவார்கள், இது அதிமுக வாக்கு வங்கியை விட பிஜேபியோட வாக்கு வங்கி அதிகமாக இருக்கும். இப்படி வந்து நம்பகத்தன்மை இல்லாத கருத்து கணிப்புகள் வெளியாவதுங்கிறது அது எப்படி எப்படி எந்த துணிச்சல் 3-4 சீட்டு ஜெயிப்பாங்கன்றாரு, டபுள் டிஜிட்டில் வாங்குவாங்க. நீங்கள் பாமகவோட கூட்டு சேர்ந்தீங்கன்னா அந்த வாக்குகள் வந்து உங்களுக்கு சேர்ந்து வரதான் செய்யும். அப்போ பிரசாந்த் கிஷோர் அதை சொல்கிறார். இப்போ இதை 2 விதமாக பார்ப்போம். நீங்கள் கருத்து கணிப்புகள் வெளியிடுறாங்கன்னு சொன்னீங்க. இந்த எனக்கு தெரிஞ்சு இப்போ கருத்து கணிப்புகள்ன்றது எப்போ வர ஆரம்பித்தது நம்ம நாட்டில்? இப்போ 68 திமுக ஜெயிச்சு வருது. அதுக்கு பிறகு முக்கியமான தேர்தல் வந்து போஸ்ட் எமர்ஜென்சி தேர்தல். ஆமாம், அப்போல்லாம் நான் கருத்து கணிப்பு எதையும் பார்த்ததில்லை. அப்போது எமர்ஜென்சி வரைக்கும் எதிர்க்கட்சிகள் சிறை வைக்கப்படுகிறார்கள் இல்லையா? அப்புறம் தான் விடுவிக்கிறாங்க. விடுவிச்சு அப்புறம் எல்லா எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து ஜனதான்னு ஒரு ஃபார்மேஷன் உருவாக்குறாங்க. இப்போ ஒருவேளை பிரசாந்த் கிஷோர் அப்போ இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இது உருப்படாது, எதிர்க்கட்சிகள் ஒன்றும் இல்லை, இந்திரா காந்தி தான் ஜெயிப்பாங்க, அப்படி தான் பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருப்பார். நல்வாய்ப்பாக அன்றைக்கி பிரசாந்த் கிஷோரும் இல்லை, கருத்து கணிப்பும் இல்லை. ஆனால் இந்த நாட்டில் தேர்தல் நடந்தது. தேர்தலில் இந்திரா காந்தி தோற்கடிக்கப்பட்டார். ராஜ்நாராயண் என்று சொல்லக்கூடிய அதுவரை பிரபலமாக இல்லாத யாரோ ஒரு நபர், அவர் வந்து இந்திரா காந்தியை தோற்கடித்ததை வந்து நம்ம பார்த்தோம். அப்போ இவ்வளோ நாள் அரசியல் நடந்திருக்குது. இவ்வளோ நாள் நடைபெற்ற அரசியலில் என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொன்னால் எது சரி தப்பு என்பதை தங்கள் அறிவுக்கு எட்டிய அளவுக்கு மக்கள் பரிசீலித்து முடிவு எடுத்திருக்கிறாங்க. டிஜிட்டல் மீடியா வந்த பிறகு, இணையம் வந்த பிறகு, இந்த புதிய இதெல்லாம் வந்த பிறகு என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால், நீங்கள் சொல்கிற இந்த கருத்து உருவாக்கம் செய்கிறது, ஒரு நேரேட்டிவை செட் பண்ணுறது அப்படின்றது இப்போ தான் வருது. இது வந்து விஷயங்களுக்குள்ளே போகாமல் ஜென்ரலாக ஒரு ஃபீலிங்கை உருவாக்குறது. அது வந்து அதற்கு ரேஷனலாக அறிவுபூர்வமான அடிப்படை இருக்க வேண்டியதில்லை, அதுக்கு ஒரு நியாயம் இருக்க வேண்டியதில்லை. அப்படி ஒரு கருத்தை உருவாக்குவது, அதன் மூலம் செல்வாக்கு பெறலாம் என்பது வந்து இப்போது இது வந்து பிஜேபியினுடைய பாலிட்டிக்ஸோட ரொம்ப நெருக்கமாக சேர்ந்துருக்குது. எப்படி ஒரு ஆன்டி முஸ்லீம் அப்படின்றத தரவுகள் இல்லாமல் பல பொய்களை அவங்க எப்படி உருவாக்கியிருக்கிறாங்க. மக்கள் தொகை அதிகமாகிடும், எல்லாரும் 4 பொண்டாட்டி கட்டியிருக்கிறான், இல்லாது இப்போ பிரச்சாரம் பண்ணுறாருல எல்லாத்தையும் முஸ்லீமுக்கே கொடுக்குறான், அது வந்து ஒரு அப்பீஸ்மெண்ட் பாலிட்டிக்ஸு, ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸு, இந்த கருத்தெல்லாம் கிட்டத்தட்ட அந்த மக்கள் மத்தியில் நிலைநிறுத்தப்பட்டிருக்குது. நான் ஒரு ரிப்போர்ட் பார்த்தேன், கர்நாடகாவில் இலவச பேருந்து கொடுத்துருக்குறாங்க. அது மக்கள் மத்தியில் போய் கருத்து கேட்குறாங்க, பயங்கரமாக வரவேற்கிறாங்க பெண்கள். கூட்டம் கூட்டமாக பஸ்ஸிலெல்லாம் பெண்கள் ஏறுறாங்க. கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க இது தப்பான திட்டம், டிக்கெட் வாங்குறவங்க காசு கொடுத்து டிக்கெட் வாங்குறவங்க மதிப்பு இல்லாமல் போச்சு அப்படின்னு அவங்க வைக்கிறாங்க. அதை விட்டுருங்க, இந்த இலவச பேருந்தில் பயணம் செய்கிறாங்க இல்லையா, கட்டணம் இல்லா பேருந்தில், அந்த பெண்கள்லேயே கூட்டமாக இவ்வளோ கூட்டமாக இருக்குது தப்புன்னு சொல்கிறாங்களே. ஆமாங்க, கூட்டமாக தான் இருக்குது, முஸ்லீம்கள் கூட்டம் கூட்டமாக ஏறுறாங்க. இப்போது இவங்களும் ஏழைகள் தான், இந்த ஒப்பீனியன் இருக்குது இல்லையா, முஸ்லீம்கள் தான் கூட்டம் கூட்டமாக ஏறுறாங்க. இந்த மாதிரி ஒரு இமேஜை, ஆதாரமற்ற ஒரு இதை வந்து பதிவு வைக்க முடியுது. இப்போ நீங்கள் சொன்ன தமிழ்நாட்டில் பிஜேபி ஜெயிக்கும் என்கிற நேரேட்டிவ் திரும்ப திரும்ப இப்படி ஒரு பிரச்சாரம் செய்வதன் மூலம் கார்ப்பரேட் மீடியா அல்லது ஊதியம் பெற்றுக்கொண்ட ஏற்பாடு செய்யப்பட்ட பத்திரிகையாளர்கள், ஊடகங்கள் மூலமாக இது திரும்ப திரும்ப சொல்வதன் மூலம் அப்படி ஒரு இமேஜை உருவாக்க முடியும். அது குறிப்பிட்ட அளவுக்கு வேலை செய்யும்னு நம்புகிறாங்க. நான் சொல்ல வர்றது, நீங்கள் திருக்காட்டுப்பள்ளி இதை எடுத்துங்க, அந்த பொண்ணு லாவண்யா, அது மாதிரி நேரேட்டிவ். இல்லை இராணுவ வீரர்கள் இங்கே அடிக்கிறாங்க, அது அந்த மாதிரி. கோயம்புத்தூரில் வந்து இது மாதிரி அவர் தளபதி இறந்து போனாங்க, அது சதி வேலையாக இருக்கும். இப்போது இப்படி இது மாதிரி பிளான் பண்ணி அது தோற்று போனால் பரவாயில்ல, ஒரு 2 கிளிக் ஆகிடுச்சுனாக்கா அதை வைத்து கொண்டு கரையேறி விட முடியும் என்ற அடிப்படையில் இன்றைக்கி முக்கியமாக சோஷியல் மீடியா காலத்தில் இந்த மாதிரி ஒரு கருத்துருவாக்கம் செய்வதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு அதிகமாக இருக்குது. முக்கியமாக கோதி மீடியா என்பது அவங்களுடைய அஜெண்டாவுக்கு வேலை செய்யும் என்பதனால் இந்த நியூஸ் லாண்ட்ரின்ற சைட்டு பாருங்கள், அவங்க ஆங்கிலத்தில் முக்கியமாக அவங்க ரெகுலராக இந்த ப்ரோக்ராம் ஒன்று நடத்துகிறாங்க. பிரஜ்வல் ரேவண்ணா இஷ்யூ வந்த பிறகு எந்தெந்த சேனல் பிரஜ்வல் ரேவண்ணா இஷ்யூ எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்றத கவர் பண்ணியிருக்காங்க, ஒன்றுமே இல்லை. அல்லது எலக்ட்ரல் பாண்டு தீர்ப்பு வந்து அந்த பாண்டு பற்றிய ஊழல்கள்லாம் வெளியே வந்த பிறகு எந்தெந்த சேனல் எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க, எதை பற்றி அவர்கள் ப்ரோக்ராம் செய்திருக்கிறார்கள், எதை பற்றி செய்யவில்லை அப்படின்றத கவர் பண்ணியிருக்கிறாங்க. அதை நம்ம பார்க்கும்போது இது வந்து எவ்வளவு பிளான்டாக, இது ஆர்கனைஸ்டாக நடக்குது என்பதை புரிந்து கொள்ள முடியும். இதை மக்களுக்கு அப்படி புரிய வைக்க வேண்டியிருக்குது. அப்படி புரிய வைப்பதன் மூலம் அந்த மாய வலையில் சிக்காமல் நம்ம முடிஞ்ச வரைக்கும் தடுக்கலாம். மற்றபடி இதை வந்து எவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னாக்கா, இதெல்லாம் இன்டர்நெட்டில் பிரச்சாரம் பண்ணலாம், மீடியாவில் பிரச்சாரம் பண்ணலாம், கிரவுண்டில் ப்ராக்டிக்கலாக ஒன்றும் கிடையாது என்று அதை அலட்சியமாக நம்ம கருதிவிட முடியாது.
இது ஒரு குறிப்பிட்ட பிரிவு மக்களிடையே இந்த மயக்கத்தை ஏற்படுத்துது. குறிப்பாக நான் சொல்கிறது இளைஞர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட வந்து இப்போ சீமான் போல்டாக பேசுகிறாரு, அண்ணாமலை போல்டாக பேசுகிறாரு, என்ன பேசுகிறாரு, சவுக்கு போல்டாக பேசுகிறாரு, இந்த மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, அந்த கண்டென்ட்டுக்குள்ளேயே போகாமல் அந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் அது வந்து ஏற்படுத்துது. அதனால் நம்ம அதை கவலையோடும் அக்கறையோடும் கவனிக்கணும். நம்ம இப்போ 2014 முதலாக மோடி தேர்தலில் பிரதமர் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட காலகட்டத்திலிருந்தே இந்த போக்குங்கிறது தொடர ஆரம்பிச்சிருச்சு. வந்து அப்போ வந்து ஃபோட்டோஷாப் நிறையா பண்ணுவது, அந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ டெக்னாலஜி வளர வளர அதை ஒட்டிய நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிச்சது. குறிப்பாக இந்தியா மட்டும் உலகம் முழுக்கவே வலதுசாரிகள் போஸ்ட் ட்ரூத் காலகட்டம். இது நிறைய பொய்களை வந்து கட்டமைத்து தான் வலதுசாரிகள் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. இந்த 10 ஆண்டுகளில் வந்து அதிகமாக இருப்பதுங்கிறது உண்மையிலேயே ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஒரு நம்பிக்கையின்மையை தோற்றுவிக்கிறதா? இதை எதிர்த்து எப்படி போராடி வெற்றி பெறுவது? இது ஒரு சேலஞ்சிங்கான கேள்விங்க. நீங்கள் அந்த போஸ்ட் ட்ரூத் அப்படின்னு ஒன்று சொன்னீங்க இல்லையா, ஒரு சம்பவம் மட்டும் சொல்கிறேன். யூஎஸில் வந்து ட்ரம்ப் பதவி ஏற்கிறாரு. பதவி ஏற்கும்போது வந்த கூட்டம் என்பது உலகத்தில் இதுக்கு முன்னால் யாருக்குமே வந்ததில்லை, அவ்வளோ பெரிய கூட்டம் கூடியது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட். அதை உடனே வந்து இவங்க சிஎன்எனில், நியூயார்க் டைம்ஸில், வாஷிங்டன் போஸ்ட்டில் சேலஞ்ச் பண்ணுறாங்க. தலையை எண்ணி இவ்வளோ பேர் தான் கூட்டம் வந்திருக்கு, இது பொய் அப்படின்னு சொல்லி பேசும்போது ட்ரம்ப்புடைய ப்ரெஸ் செக்ரட்டரி அவங்கள வந்து ப்ரெஸ் மீட்டில் என்ன இப்படி அபாண்டமாக பொய் சொல்கிறீங்க, இவ்வளோ தானே கூட்டம் வந்திருக்குது, இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டபோது இட்ஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் ஃபேக்ட்னு சொல்கிறாங்க. ஆல்டர்னேட்டிவ் ஃபேக்ட்னு நீங்கள் கேள்விப்படுறீங்களா? சொல்லு. ஃபேக்ட்னா ஃபேக்ட் தான், ஆல்டர்னேட்டிவ் ஃபேக்ட் அப்படின்றது அந்த சொல்லு வந்து பெரிய அளவுக்கு விவாதிக்கப்பட்டது. இந்த போஸ்ட் ட்ரூத் அப்படின்றது இதுதான். இந்த மாதிரி பொய்களை உண்மை என்று கடைபிடிக்க முடியும் என்பது இந்த பீரியடில் எப்படி எதோடு சேர்ந்ததாக நினைக்கிறேன்னாக்கா, ஒரு ரைட் விங் பாலிட்டிக்ஸ் தலையெடுப்பது இருக்கு இல்லையா, உலகம் பூராவே, துருக்கியில், யூஎஸில், யூரோப்பில் நியூநாசி, இது மாதிரி பல இடங்களில் வரக்கூடிய ரைட் விங் பாலிட்டிக்ஸ் தலையெடுப்பதோடு இதுவும் இணைந்து வருகிறது அப்படின்றது தான். அதில் அவநம்பிக்கைப்படுவது அதனால் ஒன்றும் பயன் இல்லை. இதை எப்படி எதிர்கொள்கிறதுன்றது தான் பிரச்சனை. அதை ஃபேக்டை வச்சு தான் நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்குது. வேறு ஒரு ஆயுதம் எனக்கு இருக்கிறதா தெரியல. அதை வந்து மக்களுக்கு புரிய வைப்பதை தவிர வேறு வழி இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, இப்போ நான் ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வேலை பார்த்துருக்கிறேன். இப்போ ஒரு அச்சு ஊடகத்தில் வேலை பார்க்குறப்ப எங்களுக்கு ஒரு செய்தி வர்றப்ப அந்த செய்தியுடைய நம்பகத்தன்மை, உண்மைத்தன்மையை வந்து பல கட்டங்களில் பரிசோதிப்பதற்கான ஒரு படிநிலை இருக்கும். சப் எடிட்டர்லேருந்து ஆரம்பித்து எடிட்டர் வரைக்குமே ஆனதாக இருக்கும். இன்னொன்று, ஒரு செய்தி தவறு அப்படின்னு சொன்னால் அந்த செய்தி மீது வழக்கு போடலாம். அரசுலேருந்து ஆரம்பித்து யார் வேண்டுமானாலும் போடலாம். அது எடிட்டரு, பப்ளிஷர், அந்த ரிப்போர்ட்டர், இவங்க மேலே வழக்கு போடுவதுங்கிறது இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இப்போ வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய ஒரு மெசேஜ், ஃபார்வர்டு மெசேஜுங்கிறது இதனுடைய மூலம் யார் இதை முதல்ல போட்டாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. யார் மீது வழக்கு தொடுப்பது அப்படிங்கிறதும் தெரியாது. இதை வந்து பரிசோதிப்பது, ஃபேக்ட் செக்கிங்கிறது பெருசாக இல்லாத ஒரு சூழலுமே இருக்கிறது இல்லையா? இதை தான் ஒரு பக்கம் இந்த மாதிரியான பத்திரிகைகளை படிப்பது அல்லது இந்த மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்கிட்ட மக்கள் வெகு தூரம் விலகிட்டு போயிட்டு இருக்கிறாங்கிறது ஒன்று. இன்னொன்று, முழுக்கவே இதை மட்டுமே பயன்படுத்துகிறாங்கிறப்ப இந்த ரெண்டுக்கும் இடையுள்ள இடைவெளி எப்படி சரி பண்ணுறது? இல்லை, இதில் வந்து இதை 4th பில்லர் இதுனாக்கா 5th பில்லர்னு கூட சொல்கிறாங்க. இதை சோஷியல் மீடியா ஆக்சுவலாக இப்போ உள்ள நிலைமை என்ன அப்படின்னு சொன்னாங்க, இப்போ நீங்கள் சொல்கிற பழைய ஜேர்னலிசத்தில் இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட்டிங், நேராக போய் சோதி தெரிகிறது. இதில் உண்மையை கண்டறிவது, உண்மையை கண்டறிய முடியாமல் போகலாம். ஆனால் ரிப்போர்ட்டில் எது முக்கியம் அப்படின்னா அக்யூரசி, இயன்ற அளவுக்கு அக்யூரசி, ஃபேக்ட்டுக்கு வந்து நோக்கி போகிறது அப்படின்றது இருந்தது. இன்று என்ன நிலைமை அப்படின்னு சொன்னால் சோஷியல் மீடியா வந்து அதை டேக் ஓவர் பண்ணிடுச்சு. இப்போ சோஷியல் மீடியாவில் ட்விட்டர்லேயோ ஃபேஸ்புக்லேயோ வேறு இதில் என்ன ட்ரெண்டாக இருக்குதோ அந்த ட்ரெண்டுக்கு பின்னால் இவங்க போகணும், அல்லது இவங்களை முந்த முடியாது நம்ம அப்படின்னு வந்துருச்சு இல்லையா. இவங்க முன்னாலேயே ரிப்போர்ட் பண்ணுறாங்க, இவங்களை முந்த முடியாது. இதை முன்னால் ரிப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, அவங்க பொய் செய்திகளை பரப்புனா அந்த பொய்யை உண்மை என்று நம்பி கூட இவங்க அதற்கு பின்னால் போக வேண்டியிருக்குது. அல்லது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட இது விரைவாக இருக்கிறது, அந்த விரைவு இல்லைன்னாக்கா நம்ம மீடியா வந்து பின்தங்கிடும், அதனால் அதுக்கு பின்னால் ஓடுவோம் என்ற சூழலை எல்லாம் நம்ம பார்க்க முடியுது. இதை எதிர்கொள்வதுன்னா இன்றைக்கி தேதிக்கு அதுக்கு பின்னால் ஓடிட்டுருக்குறாங்க. நீங்கள் சொன்னது போல் வாட்ஸ்அப்புக்கு வந்து ஒன்றும், அதை வச்சு தானே பிஜேபி வந்து தன்னுடைய அரசியலை பரப்ப முடிகிறது. இங்கே பிஜேபி மட்டும் இல்லை, ட்ரம்ப்புடைய அவருக்கு ஒரு வலதுசாரி அரசியல்
பொய்கள், சதி கோட்பாடுகள் இதெல்லாமே வந்து வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, சோஷியல் மீடியா வழியாக தான். ரொம்ப பிரபலமானது போன தேர்தலுக்கு முன்னால் ட்ரம்ப்பை வந்து ட்விட்டரில் பேன் பண்ணாங்க. அவர் அதிபராக இருக்கும்போதே அவர் பொய் செய்தி பரப்புகிறார் அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் இருந்தே ஒரு சிட்டிங் பிரசிடெண்ட்டை பிளாக் பண்ணாங்க. அந்த அளவுக்கு அங்கே நடந்தது. அப்போது இந்த வாட்ஸ்அப்பு பொய்கள்லேருந்து விடுபடுவதற்கு வாட்ஸ்அப்பை எப்படி பார்க்கணும் என்பது பற்றிய பார்வையை நம்ம வந்து ஏற்படுத்தணும். இப்போ ரொம்ப லேட்டாக இருந்தாலும் பொருத்தமான முறையில் துருவரத்தி வெளியிடுறாரு இல்லையா, எப்படி இதுக்கு விக்டிமைஸ் ஆகிருக்காங்க. அதனால் நம்ம ஒவ்வொரு செய்தியையும் நம்ம மறுக்க முடியாதுங்க. ஒரு செய்தியை எப்படி பார்க்கணும் அப்படின்றது தான் நம்ம சொல்லித்தர முடியும். அது மறுத்து மாளாது. நம்ம மறுத்தா வந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம். அப்போது ஒரு செய்தியினுடைய உண்மைத்தன்மையை எப்படி பார்த்து நம்ம புரிஞ்சுக்கணும், எப்படி அனலிட்டிக்கலாக ஒரு விஷயத்தை பார்க்கணும். இப்போ மோடி இப்போ சொல்கிறாரு, நான் வந்து எங்கள் அம்மா இறந்த பிறகு நான் யோசித்தேன், என்னுடைய எனர்ஜி லெவலுக்கு காரணம் நான் வந்து எங்கள் அம்மா வயிற்றில் பிறந்திருக்க மாட்டேன், நான் கடவுள் வந்து நேரடியாக என்னை வந்து இது பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. இப்போ இதை நம்புறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படி ஏதாவது ஒரு 10 பேராவது இருப்பான்ல, இருப்பாங்க. அப்போ அது அந்த ரேஷனாலிட்டி இல்லை. இதை பேசும்போதே இந்த ஆள் எப்படிப்பட்ட ஆள்னு புரிஞ்சுக்கணும். போன கோவிட் டைமில் ட்ரம்ப் டெய்லி ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு இருந்தார் யூஎஸில். அப்போ ஒரு பக்கத்தில் சயின்டிஃபிக் அட்வைஸரையும் வச்சுக்கிட்டு வேக்சின் கண்டுபிடிக்கல, அப்போ என்ன மருந்துன்னு தெரியல. அப்போ ட்ரம்ப் நேராக நான் அந்த லைவ் கேட்குறேன், அவர் சொல்கிறாரு, லைசாவில் இன்ஜெக்ஷன் போட்டாக்க வந்து காலி ஆகிடும்ல அப்படின்றாரு. அவங்க சயின்டிஃபிக் அட்வைஸர் நெளிகிறாங்க. இவர் சொல்லி 1 மணி நேரத்தில் லைசால் கம்பெனியிலேருந்து அதெல்லாம் யாரும் போடாதீங்க, அப்படி கிடையாதுன்னு அறிக்கை விட்டாங்க. ஆனால் அதுக்குள்ளே ஒரு 200 பேர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிட்டான் லைசாலை போட்டு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ அமெரிக்கா படித்த நாடு, லிட்ரஸி அதிகம் உள்ள நாடு, இவ்வளவு மட்டமான ஒரு பொய்யை உடனே எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அப்படி இருக்கிறாங்க. அப்போ அதனால் நம்ம வந்து லைசாலுக்கு ஒரு பதில், அப்புறமா வேறு ஏதாவது ஒன்று சொன்னால் ஆர்பிக்கு ஒரு பதில், இப்படியெல்லாம் ஓட முடியாது. நம்ம அறிவியல் பூர்வமாக ஒரு விஷயத்தை எப்படி பார்ப்பது, எப்படி அணுகுவது, ஒரு பார்ட்டியோட கிளைமை எப்படி வந்து பார்க்குறது, அல்லது இப்போ கூட வெளியிட்டாங்கல்ல முஸ்லீம்களின் ஜனத்தொகை அதிகரிக்க போகிறது, அப்போ அது எப்படி பார்க்கணுன்றதை மட்டும்தான் நம்ம சொல்ல வைக்க முடியும். சயின்டிஃபிக் டெம்பர்னு நம்ம அதை தான் சொல்கிறோம். அதை வளர்க்கறது தவிர வேறு ஒன்றும் இதில் ஒரு மூட நம்பிக்கை ஒழிப்பு பிரச்சாரம் மாதிரி இந்த நவீன தொடர்பு சாதனங்கள் குறித்த ஒரு மூட நம்பிக்கையை நம்ம எப்படி ஒழிப்பதுங்கிற ஒரு பிரச்சாரம் வேணும். எந்த ஒரு விஷயத்தையும் எப்படி சீர்தூக்கி பார்ப்பது, அது மோடி சொன்னாலும் ராகுல் காந்தி சொன்னாலும் யார் சொன்னாலும் அதை எப்படி எடை போட்டு பார்ப்பது என்பது வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அது வந்து இந்த சயின்டிஃபிக் டெம்பரை ஒரு பள்ளி காலகட்டத்திலிருந்தே அதை நம்ம வந்து வளர்க்கணுன்றது தான் முக்கியம். இப்போ மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகைகளுக்கும் மக்களுக்கும் இடையிலான இடைவெளி அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதை தாண்டி பொதுவாக வந்து பத்திரிகையாளர்களை ரொம்ப அவதூறாக பேசுவதுங்கிறது பெரும்பாலான அரசியல் தலைவர்கள் பண்ணுவது கிடையாது பல ஆண்டு காலமாகவே. ஆனால் இப்போ வந்து அண்ணாமலை கிட்டத்தட்ட எல்லா ப்ரெஸ் மீட்லையுமே தொடர்ச்சியாக பத்திரிகைகளை அவமானப்படுத்துறதாக இருக்கட்டும், அல்லது ஒரு நேர்காணலை வந்து ரொம்ப ஆபாசமாக பேசுவது, அதுக்கு விளக்கம் கொடுக்குறங்க பேரில் இன்னமும் ஆபாசமாக விளக்கம் கொடுப்பது, சில சமயங்களில் சீமானுமே கூட பத்திரிகைகளை அவதூறாக பேசுவது என்பது இருக்கிறது. ஆனால் அவரை வந்து முற்றிலுமாக புறக்கணிக்க முடியவில்லை பத்திரிகையாளர்களால். இந்த சூழலை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இப்போது பத்திரிகையாளர்களை பொறுத்த வரைக்கும் த எத்திக்ஸ் ஆஃப் எ ஜேர்னலிஸ்ட் அப்படின்றதில் ஒன்று முக்கியமாக சொல்லுவாங்க. பத்திரிகையாளர் வந்து உண்மைக்கு விசுவாசமாக இருக்கணும், அவர் வேறு எதற்கும் அடிபணியக்கூடாது, இன்க்ளூடிங் த எம்ப்ளாயர் அப்படி ஒன்று சொல்லுவாங்கள்ல, அவர் அதுக்கு இருக்கணும். ஆனால் அப்படி நிலைமை இருக்குதா? இப்போ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படியும் ஒரு காலம் இருந்தது. அதாவது நான் ரிப்போர்ட் பண்ணுற உண்மை இதுதான், முதலாளி வந்து வேண்டாங்க அதை போடாதீங்கன்னு சொன்னாலோ, இப்படி மாற்றி போடுங்க என்று சொன்னாலோ பத்திரிகையாளர்கள் ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு காலம் இருந்தது. அந்த காலம் எந்த காலம்னாக்கா பத்திரிகையாளர்கள் சங்கமாக இருந்த காலம். அவங்க வந்து அதை ரெசிஸ்ட் பண்ண முடியும் என்ற ஒரு சூழல் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இருந்தது. இன்றைக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர்கள் வேலை நிரந்தரமின்மை, உரிமைகள் இல்லாத நிலை. இப்போ கிட்டத்தட்ட பத்திரிகையாளர்கள் எப்படி கருத ஆரம்பிச்சிட்டாங்கன்னாக்கா முதலாளி சொல்கிற செய்தியை போடுறதுக்கு தான் நம்ம இருக்கிறோம் என்று சிந்திக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பரிதாபமான நிலைக்கு பல பத்திரிகையாளர்கள் அவங்களுடைய வேலை நிலைமை, ஊதியம், வாழ்க்கை நிலை இருக்கு இல்லையா, அதில் அப்படி கொண்டு வந்து விடப்பட்டாங்க. இப்போது அண்ணாமலை திட்டாரு அப்படின்னாக்கா அங்கே யாருக்கும் சுயமரியாதை இல்லை அப்படின்றதல்ல. அங்கே என்ன பிரச்சனைன்னா அதை ரெசிஸ்ட் பண்ணி கேட்டால் திரும்ப வேலை இருக்குமான்றது இருக்கு இல்லையா, அதுதான் பிரச்சனை. அப்போது அப்படி அவர் ஃபைட் பண்ணாக்கா அவருடைய சுயமரியாதை, தன்னுடைய ஊழியருடைய சுயமரியாதை, அதை காப்பாற்றுவதற்கு அந்த நிறுவனம் தயாராக இருக்க வேண்டும். தன்னுடைய நிறுவனம் தன்னை காப்பாற்றாதுன்னு அவங்க கருதுகிறாங்க. அப்போது அந்த நிறுவனத்தை பற்றி கவலை இல்லை,
வேலையை பற்றி கவலை இல்லை என்று நினைக்கக்கூடியவர் மட்டும்தான் அதை செய்ய முடியும். இப்போ மோடி, நீங்கள் அண்ணாமலை கேவலமாக பேசுனதை சொல்கிறீங்க. மோடி வந்த பிறகு எத்தனை பெரிய ஹிந்துஸ்தான் டைம்ஸ்லேருந்து தொடங்கி பிரபல நிறுவனங்களில் ஆசிரியர்களாக இருந்தவர்கள், முக்கிய பொறுப்பில் இருந்தவங்க, ட்ரிபியூன் ஆசிரியர் ஹரீஷ் கரே வெளியே வந்திருக்காரு. ஹிந்துஸ்தான் டைம்ஸில் அவர் பாபி கோஷன் நினைக்கிறேன், அவர் ஹேட் ட்ராக்கர்னு ஒன்று அறிமுகப்படுத்தினார் ஹிந்துஸ்தான் டைம்ஸில். ஹேட் ட்ராக்கர்னாக்கா இந்த மாதிரி வெறுப்பு பிரச்சாரத்தின் மூலமாக நடக்கக்கூடிய வன்முறைகளை மக்களே அனுப்பி வைங்க, போலீஸில் எல்லாம் ரிப்போர்ட் ஆகிறதில்ல அப்படின்னு சொல்லி அது பிரமாதமாக வர ஆரம்பிச்சது. அந்த முதலாளியை போய் மோடியை முதலாளியை பார்த்தாங்க. மறுநாளே அவர் ரிசைன் பண்ணிட்டார், யூஎஸ்லேருந்து வந்தவர். இப்படி பதவி இழந்தவர்கள், அவர் பேர் என்ன, பிரசூன், அவர் வெளியே வந்தார். இன்னும் பல பேர், நீண்ட பட்டியல். அப்போது வெளியே வரணும் அப்படின்னாக்கா நம்ம ஊரில் நியூஸ் 18, NDTV இப்போது இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் அண்ணாமலைன்றது ஒரு குரூடான வல்கரான வடிவம்னு வச்சுக்கலாம். இது நாகரிகமான முறையில் வெளியேற்றப்படுகிறார்கள். அதனால் முக்கியம் ஒன்று, இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே அவங்களுக்கு உத்தரவாதம் இருக்கணும். சுயமரியாதை இழப்பது மட்டும் இல்லை, கோவிட் காலத்தில் கும்பலாக வெளியேற்றப்பட்டாங்கல்ல பத்திரிகையாளர்கள். அதனால் அவங்களுக்கு ட்ரேட் யூனியன்றது வேணும். அந்த உத்தரவாதம் இருந்தால் தான் அவங்க தங்களுடைய கருத்து சுதந்திரம் பற்றி சிந்திக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் கோதி மீடியாவில் எவ்வளவு அசிங்கமாக கிண்டல் பண்ணாலும் அந்த ஊதியத்துக்காக வெக்கமே இல்லாமல் அந்த வேலையை அவங்க பார்க்குறாங்க. தன்னை பற்றி இவ்வளோ கேவலமாக கருதுறாங்கன்னு அவங்களுக்கு ஒன்றும் தெரியாமலாம் இல்லை. ஆனால் அதை காட்டிலும் அவங்க வாங்குகிற ஊதியம் அவங்களுக்கு பெருசாக இருக்குது. அதுதான் நிலவரம். அது மேல் மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு. கீழ்மட்டத்தில் அண்ணாமலைகிட்ட வசதி வாங்கிட்டு வரவங்களுக்கு வேறு வழியில் நாளைக்கு பொண்டாட்டி பிள்ளையை பார்க்கணுன்னா இந்த அசிங்கத்துக்கு தலை வணங்கணும் என்ற நிலைமை இருக்குது. ஒரு தீர்வு அதுக்கு சங்கமும் பொலிட்டிக்கலாக இந்த உணர்வு வேணும், இதை அனுமதிக்கக்கூடாது. ஒரு புறம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களுடைய ஆதிக்கம்ங்கிறது தளர்ந்து கொண்டு இருக்கிறது. இன்னொரு பக்கம் சோசியல் மீடியாக்கள் வருவது அப்படிங்கிறது ஒரு பீப்புள் ஜெர்னலிசம் என்பது அது மூலமாக உருவாகிறத நம்ம பார்க்குறோம். மக்களே ஒரு செய்தியாளர்களாக பத்திரிகையாளராக மாறுவதுங்கிறது இந்த டெமோக்ரஸியினுடைய எல்லைகள் அப்படிங்கிறத நீங்கள் என்ன எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சிட்டிசன் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு நியூயார்க் டைம்ஸ் கூட அது மாதிரி அப்படி பிரபல பத்திரிகைகள், BBC, நியூயார்க் டைம்ஸ் எல்லாம் அறிமுகப்படுத்தி அப்படி பண்ணியிருக்காங்க. ஹஃபிங்டன் போஸ்ட் இதெல்லாம் பார்த்துருக்குறேன். அது ஒரு பாசிட்டிவான விளைவு அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் சோஷியல் மீடியா வழியாக வரக்கூடிய நன்மை இது அப்படின்னு வச்சுக்கிட்டா இது ஒரு டெமோக்ரஸி பெரிய அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்வதா? இப்போது இவர் எலான் மஸ்க் ட்விட்டரை வாங்கினார். அப்போ அவர் சொன்னது என்னென்னாக்கா, ட்ரம்ப்பை பேன் பண்ணக்கூடாது. அவர் ஜாக் டோர்ஸ் இருந்தபோது அதை பண்ணாங்க. அப்படி இல்லை, ஒரு முழு முதலான கருத்து சுதந்திரம் இருக்கணும் அப்படின்லாம் பிரமாதமாக இப்போது பேசினார். ஆனால் இப்போ அவர் வந்த பிறகு மோடிக்கு எதிராக வருகின்ற கருத்துக்கள் அதெல்லாம் தணிக்கை செய்யப்படுது. ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில், எல்லாத்துலேயும். யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய மோடினே எழுதாமல் டிமோன்னு எழுதுவதா, மோ போட்டு ஸ்டார் போட்டு டி போட்டு எழுதுவது, அப்படி அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அப்போ யூடியூப்பில் அல்காரிதமே அப்படி ஒர்க் பண்ணுது, என்ன விஷயங்கள் எல்லாம் வெளிவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு பிளானுக்குள்ளே தான் இயங்குது. அந்த பிளானுக்கு உட்பட்டு தான் இந்த கருத்துருவாக்கம் என்பது செய்யப்படுது. இப்போ நம்ம சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக ஜனநாயகத்துக்காக போராடக்கூடியவர்கள், உண்மைக்காக போராடக்கூடியவர்களை விரல் விட்டு எண்ணிடலாம். அப்படி தானே இருக்குது, விரல் விட்டு எண்ணிட முடியும். பெரும்பான்மை மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன நிலைமை? முதல்ல நீங்கள் சொன்ன வாட்ஸ்அப்புக்கும் யூடியூபுக்கும் எது பெரும்பான்மையாக வருதோ அதற்கு பலியாகக்கூடியவர்கள். நமக்கு ஆண்ட்ராய்டில் விழக்கூடியது இருக்கு இல்லையா, அது யார் நம்மளா தீர்மானிக்கிறோம். அது எதை ஃபீட் பண்ணணும், எதை கொடுக்கக்கூடாதுன்றதை அவர்கள் தீர்மானிக்கும் போது அதுக்கு திரும்ப 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 ஆட்படுறாங்க. ஒவ்வொரு ஆண்ட்ராய்டை கையில் வச்சுருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் ஒரு எக்கோ சாம்பருக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக தள்ளப்படுறாங்க. அதை கிரிட்டிக்கலாக பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் குறைவாக தான் இருக்குது. இது தீமை தான் அதிகமாக இருக்குது, நன்மை அதிகமாக இருக்கிறதா என்னால் சொல்ல முடியல. ஆனால் இதை விட்டு வெளியே வர்றதுக்கான, இது வேண்டாம் அப்படின்னு ஒதுக்குவதற்கான வாய்ப்பு குறைவு. இதுக்குள்ளே தான் போராடி ஆகணுன்றது தான் நிலைமை. ஆனால் இதில் என்ன மயக்கம் கூடாதுன்னாக்கா, அதில் ஒரு பெரிய சுதந்திரம் இருக்குது என்ற மயக்கம், பிரமை நமக்கு வேண்டியதில்லை. இல்லை, இதை எப்படி எதிர்கொள்வதுங்கிற மாதிரியான ஏதாவது செயல் தந்திரம் இடதுசாரிகள்கிட்டயோ அல்லது ஜனநாயக சக்திகள்கிட்டயோ இருக்கா? அது எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இப்போ கூட நான் அந்த கட்டுரையை படிக்கலை. ட்விட்டர் இதனுடைய காலம் முடிய போகுதுன்னு ஜாக் டோர்ஸ் ஏதோ எழுதியிருக்கிறதா சொன்னாங்க. அதை பற்றி தெரியல. இந்த ஓப்பன் சோர்ஸ்ன்றது ஒரு மாற்று, டெக்னிக்கலாக சில விஷயங்கள் மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாக்கா, பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் இதுக்கு ஒரு மாற்றாக இருக்க முடியும்னு நினைக்கிறேன். எந்த வகையில் சொல்கிறேன், நான் அந்த விவசாயிகள் போராட்டத்தை பார்த்துட்டு சொல்கிறேன். இப்போது விவசாயிகள் போராட்டத்துக்கு எதிராக அத்தனை ஊடகங்களும்
எதிராக தான் இருந்துச்சு. நான் அங்கே ஒரு 5-6 நாள் இருந்தேன். யாரையுமே உள்ளே விடலைங்க. அவங்க கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிட்டாங்க, மீடியா உள்ளே வரக்கூடாதுன்ட்டு. அப்போது உள்ளே வரக்கூடாதுன்னு பிளாக் பண்ணிவிட்டு ஒரு போராட்டம் வெற்றியடைய முடிஞ்சுதா இல்லையா? அது ஒரு கருத்துருவாக்கத்தை செய்ய முடிஞ்சுதா இல்லையா? அப்போது கீழே பீப்புள்ஸ் மூமெண்ட் வந்து வலிமையாக இருந்தால் நாம் வந்து இதை ரெசிஸ்ட் பண்ணி வந்து போராட முடியும். அப்படி ஒரு மூமெண்ட் இல்லாமல் அந்த கருத்து தளத்தில் மட்டும் அங்கேயே ஒரு சண்டை போட்டு, நிழல் சண்டை போட்டு ஜெயிக்கிறது முடியாது. கிரவுண்டை நம்ம வலுப்படுத்திட்டாக்கா அதை ஃபைட் பண்ண முடியும். இப்போ இன்றைக்கி உள்ள நிலைமையே எடுத்துக்கங்க. இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பூரா கோதி மீடியாவாக இருக்குது. சோஷியல் மீடியாவை கண்ட்ரோல் பண்ண முடியுது. இதை எல்லாத்தையும் தாண்டி மக்கள்கிட்ட வந்து வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது, ரியாலிட்டி. அந்த ரியாலிட்டியை வந்து எவ்வளவு பண்ணாலும் வந்து பசியையோ தாகத்தையோ வறுமையையோ அதுக்கு வந்து சோஷியல் மீடியாவில் அது வந்து ஒன்றும் பண்ணிட முடியாது. கொஞ்ச நாளைக்கு மயக்கத்தில் வைக்கலாம், அதுவும் சிலரை தான் மயக்கத்தில் வைக்க முடியும். அப்போ அப்படி ரீச் பண்ணுறதன் மூலம் தான் இதிலிருந்து வெளியே கொண்டு வர முடியும்னு நினைக்கிறேன். கவர் வாங்குகிற கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் எப்பயுமே இருந்து வந்திருக்கிறது. அப்படி ஒரு சின்ன சின்ன பத்திரிகைகள் நடத்தி அந்த செய்திகள் மூலமாக சில மிரட்டி சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு 500 ரூபா 1000 ரூபாங்கிற மட்ட அளவில் இருந்ததை பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி வந்து பிளாக்மெயிலிசம் அப்படிங்கிறத ஒரு ஜெர்னலிசமாக மாறி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வந்து பணம் வாங்குவதுங்கிற செய்திகள் நமக்கு அதிர்ச்சி செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்குறோம். இன்னொன்று அந்த பிளாக்மெயில் அப்படிங்கிறத வந்து ஒரு விசில் புலோயராக பார்க்கக்கூடிய மனநிலையுமே சில பேர்ட்ட இருக்குது. ஆமாம், ஈவன் மனித உரிமை ஆர்வலர்களுடைய அறிக்கைகளில் கூட நம்ம அதை பார்க்குறோம். ஊடகவியலாளர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமே நம்ம பார்க்குறோம். இதை எப்படி நம்ம சரி செய்வது? இல்லை, இது 2 விதமாக. ஒன்று, கவர் வாங்கிறது அது மாதிரி இருந்தது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாலேயே கம்யூனிஸ்ட் ப்ரெஸ் மீட்டுக்கு போனால் டீயும் வடையும் தான் கிடைக்கும், கவர் கிடைக்காது. அது அப்போ கவர் கார்பரேட்டுக்கு போகிறது, இல்லை சினிமாவுக்கு போகிறது, அல்லது பெரிய கட்சிகளுடைய இதுக்கு போனாக்கா அது மாதிரி கிடைக்கும்ன்றதெல்லாம் அப்படி இருந்தது. அப்போ இந்த மாதிரி பீட்டுக்கு தள்ளி விடுறது வந்து ஒரு சாதாரண பத்திரிகையாளர்களை தள்ளி விடுறதுன்றதெல்லாம் இருந்தது. சரி, மீடியாவுடைய கார்ப்பரேட் பேரன்ஸை நேரடியாக கவர் வாங்குறவங்கள்ட்ட வாங்கிக்கிட்டு அந்த கவரேஜ் பண்ணுறதுன்றது இருக்குது. ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, பிளாக்மெயில் ஜேர்னலிசமாக வளர்ந்துருக்கிறது. இது நம்ம பேசின வேற ஒரு விஷயத்தோடையும் தொடர்பு உள்ளதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கிசுகிசுக்கள், வதந்திகள், எனக்கு ஒரு சோர்ஸில் தகவல் கிடைச்சது, எனக்கு அப்படி தெரிய வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வதந்திகளை பரப்புவது இருக்கு இல்லையா, அதை வந்து விசில் ப்ளோயர், அதை ஜேர்னலிசம் என்று கருதக்கூடிய ஒரு ரசனை வந்து வளர்க்கப்பட்டிருக்குது. ஒரு செய்தியை பேசினா, ஒரு ஊழல் குற்றச்சாட்டே இருக்கட்டும், ஒரு ஊழல் குற்றச்சாட்டை வந்து தாராளமாக சொல்லலாம், அதற்குரிய எவிடன்ஸோடு அதுக்குரிய வெளியிடணும், நடவடிக்கைக்கு போகணும். ஆனால் இது எப்படி வந்துருச்சுன்னா, முன்ன நம்ம சினிமா பத்திரிகைகளில் கா என்ற எழுத்தில் தொடங்கும் நடிகரும் சா என்ற எழுத்தில் தொடங்கும் நடிகையும் அப்படின்னு போடுவாங்க இல்லையா, அது வந்து அரசியலுக்கு எல்லாத்துக்கும் வந்துடுச்சு. இப்போ அது வந்து முன்ன மஞ்சள் பத்திரிகைன்னு கருதப்பட்டது. இது எல்லோ ஜேர்னலிசம் வந்து இப்போது விசில் ப்ளோயர்னு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த இதுக்கு வந்திருக்குது. இப்போ கைது செய்யப்பட்டவருக்கு இது மாதிரி மனித உரிமை ஆர்வலர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து குரல் கொடுத்துருக்குறாங்க. அவங்க குரல் கொடுக்கறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், விசில் ப்ளோயரு, அவர் பத்திரிகையாளர், அதில் தான் பல நிலை வச்சுருக்குறாங்களே. கேஸ் போடுங்க, ஆனால் கைது பண்ணக்கூடாது, கைது பண்ணுங்க, அடிச்சிருக்காங்க பாருங்கள், இப்படி பல நிலைகள். அவர் செய்கிற வேலை என்ன, அது வந்து ஒரு பிளாக்மெயில் அது, அல்லது கூலிப்படை வேலை அப்படின்றத இவங்க திட்டமிட்டே பேச மறுக்கிறாங்க. தெரியாமல் செய்கிறதா நான் கருதலை, தெரியாமல் செய்கிறதா கருதலை, அதுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது. இதில் இந்த அறிக்கை விடுறவங்களில் அறியாமையில் செய்கிறவங்க எவ்வளோ பேர், அல்லது இப்போது நான் சொன்னேன் எலான் மஸ்க் பேசின மாதிரி அப்சல்யூட்டான கருத்துரிமை அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்கிறது, பித்தலாட்டம் பண்ணுறது, பிளாக்மெயில் பண்ணுறது, இதெல்லாமும் கருத்துரிமையில் தான் வருது என்று கருதக்கூடியவர்கள், அப்படி பேசக்கூடியவர்கள், அவங்க ரொம்ப கான்ஷியஸாக ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவோடு அதை பேசுகிறார்கள் அப்படின்னு தான் கருதுகிறேன். இதை வந்து நம்ம ரொம்ப தைரியமாக எதிர்கொள்ளணும். மனித உரிமைன்னு சொன்னால் உடனே பயந்து பின்வாங்க வேண்டியதில்லை. மனிதர்களுக்கு தான் மனித உரிமை உண்டு. இந்த மாதிரி கூலிப்படை ஜேர்னலிசம் அப்படின்றத வந்து நம்ம அப்படி எக்ஸ்போஸ் தான் பண்ணணும். இப்போ நம்ம ஆரம்பிக்கும்போது பேசின பிரசாந்த் கிஷோர், அது என்ன, அது கிட்டத்தட்ட ஒரு கூலிப்படை வேலை தான் அது செய்கிறது. ஒரு பொய்யை பரப்புறதுக்கு அவர் எவ்வளோ காசு வாங்கினாரோ இல்லை வாங்கலை அது தெரியாது நமக்கு. அவர் இறங்கியிருக்கிற வேலை வந்து அந்த மாதிரி வேலை தான். அதனுடைய தரம் தாழ்ந்த வடிவம் தான் இங்கே நம்ம பார்க்குறது. அதனால் மனித உரிமை ஆர்வலர்களுக்கோ மற்றவர்களுக்கோ அதை ஃப்ரண்டலாக வந்து நம்ம எதிர்த்து பேசணும். அதனால் அது வந்து என்ன சொல்கிறது, அது பொலிட்டிக்கலி இன்கரெக்ட் ஆகிடும். நம்ம மனித உரிமைன்னா நம்ம உடனே அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு கருதுகிறேன். ஏன்னா இந்த பாலிட்டிக்ஸுக்கும்
இந்த பிளாக்மெயில் ஜேர்னலிசத்துக்கும் ஃபாசிசத்துக்கும் ரொம்ப பக்கம்தான். இதுதான் அண்ணாமலை பேசுகிறது, இந்த டைப்பில் தான் பேசுகிறாரு. அண்ணாமலை எத்தனை பொய்கள் சொல்லிட்டு கடந்து போயிருக்காருல்ல, இவங்க அதே தான் செய்கிறாங்க. அதனால் ஒரு பேட்டர்ன் ஆஃப் திங்கிங்க்கு இவங்க பழக்கப்படுத்துகிறாங்க, ஆடியன்ஸும் அதுக்கு பழக்கப்படுறாங்க. அது இவங்களுடைய பிளாக்மெயிலோட முடியாது, அது அரசியலுக்கும் வரும் அப்படின்றது